எல்லாத்துக்கும் நான் செல்ல பிள்ளை, எல்லா சமுதாயத்துக்கும். நான் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒன்று சொல்லவா, நான் என்ன ஜாதின்னு இந்த மேடையில் சொல்லப்படேன். சொல்லவா? நீங்கள் எல்லாரும் என்ன ஜாதியே எனக்கு தெரியாது. உங்க கூட நான் பிறந்தவன் அந்த ஜாதி. ஏன்னா நொப்பம் உண்ட ஒன்றும் இல்லைண்ணே, இவன் தட்டவன் நானும் அமைக்கிட்டேன். எதுக்கு போட்டு பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்க? பெரிய என்னத்தா பிள்ளைய காணாமத்தா? இந்த அவனை தூக்கிட்டு போய் 800 ரூபா. வரும் பொழுது நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பியை எதுக்காக சின்ன சண்டை நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அப்படி யாரேனும் தன்னை மறந்து அவங்க தவறு பண்ணியிருந்தா அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேனே. ஏன்னா இனிமேலாம் நம்மெல்லாம் பிறக்க போகிற கிடையாது. காலையில் டீ சாப்பிடுவேன், சாயந்தரம் பார்த்தா நீர் மலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிரிக்காதையவ, எதுக்கு சிரிக்கிறிய? இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் நிரந்தரமா கிடையாது. உண்மையான பாசமும் அன்பும். இன்னைக்கு நீங்கள் சண்டை ஓடுவிய, நாளைக்கு இதே ஊரில் யார் முகத்தை யார் பார்க்க போறிய? நீங்கள் எல்லோரும் 100 ஆண்டு காலம் பொன்னம்பட்டி கருப்பை அருளோடு நல்லா இருக்கணும். கூப்பிட்டா கருப்பை வருவானா? பொன்னம்பட்டியா வருவானா? வருவேன், கட்டாயம் வருவேன். ஹலோ ஹலோ ஹலோ, சூப்பர், நல்லா ஆப்ரேட் பண்ணுறேன். அவன் மூத்திரத்தை குடி. இவனு ஒரு மைக் செட் வச்சிருக்கேன், அதுக்கு மேலே இருக்கு. மயிர் மாதிரி இருக்கு. எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்? அப்படி மூத்திரம் கடுத்துச்சுன்னா லேசாக மண்டவெல்லாம் சேர்த்துக்க. ஹலோ ஹலோ, அது ஒரு காலம் இந்த கிழவனரில் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த பெரும்புடுகு வம்சத்தில் பிறந்த நம்ம கிழவனும் கிழவிங்க. அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவிக்கும் இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவனுக்கு பணபலமும் கிடையாது. எங்க பொன்னம்பட்டி கருப்பனா தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. அப்ப எங்க கிழவன் சொன்னாரா, தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. நீ ரோஜாக்காரண்ட கருப்பு கருப்பே இறங்கி இந்த கிழவனடி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கு முடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கருப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்கிற? இந்த முத்துரையர் குளங்காக்க வந்த இந்த சாமி என்ன நினைக்கிறாரு? அருவாவ மறந்துச்சியாடாய். நீ கட்டுன கச்ச பேக்கரையான் தின்னுருச்சா குண்டு கிளிய என் கருப்பனோட தங்காச்சி கோபுர கலசமே ஏத்தி தாக்கற ராக்கு. உன் தீத்தத்தில் உங்க அண்ணன் தலை முழுகி உனக்கு காரியத்தா மாறியத்தான்னு பேரு வச்சது உண்மையானா? இந்த கிழவனரி மக்களை காக்கிற உண்மையானாய்? பொன்னம்பட்டி கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கியே வாடலை ரோஜாக்காரி தாய் எங்க ஆத்தா ரோஜாக்காரி. அவ பிள்ளைகளை காக்க தவற மாட்டா. தங்கச்சி வந்துட்டாடா, தூக்கி வளர்த்த அண்ணனை காணாமுன்னு பாலாட்டு பாட்டு கேட்கிறாடா தங்கச்சி. கங்கையில தலமொழிகி காவேரியில சிக்கோணத்தின எங்காத்தா நீ ரோஜாக்காரி தாய். என் பொன்னம்பட்டி கருப்பன காணாமுன்னு உன் தங்கச்சி அலமோதி நிக்கிறாரா கருப்பு. வயசாயி போச்சாடா உனக்கு, வயசாயி போச்சா. நீ முடிச்ச குதிரை கிளம்பி
சித்திர மாஜத்தில தேரோடும் வகையில சித்திர மாஜத்தில எங்க கிளவே இந்த கிழவனரி கிளவே திரியாடுன நாளையில ரெட்ட சட்ட தோடியில் போட்டு கிளவா ரெட்ட சட்ட தோடியில் போட்டு அந்த வைய யாத்திர ஆடுனாரா எங்க கிழவன காணாமுடா பொறுமை தாங்கல உனக்கு பொறுமை தாங்கலத்தா இந்த மக்க உன்னைய கொண்டனைக்க முடியலத்தா மேலமடக்கம்மாயா ஏ பாண்டி முனே மேலமடக்கம்மாயா ஏ ராதா பாண்டி முனிக்கு இந்த ஒரு நீச்சல் போட்டியா பாடு சுட்டுவாடா அடிக்க முடாடே சுட்டுவாடா அடிக்க முடா சாராயத்துக்கு சொந்தக்காரே பாண்டி முனே சாராஜத்துக்கு சொந்தக்காரே பாண்டி முனி இறங்குனா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான் ஒத்த கால ஜப்பானியா ஒரு காடு நொண்டியாடா உனக்கு ஒரு காடு நொண்டியாடா ஏன் நொண்டி சோனையா ஏன் நொண்டி கரும்பன காணாமுடா ஊரு தரண்டிருச்சு கிளவடரி கிளவே ஆட்ட சாமி ஒத்த கால ஜப்பானி அப்பு உனக்கு வலது காலு நொண்டியடா வலது காலு நொண்டி போய நீ கீழாட்டுல ஆடு மேட்ச கிளட்டு போயடா கலிஜரி கம்மாயா கிளவை கலிஜரி கம்மாயா என் கிளவே முடியாண்டிக்கு உடமரம் தாண்டாவடுக்கு ஒரு ரெண்டிருச்சு எவ்வளோ கிளவனரி சாமி ஊரம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டிருச்சு என் மாமா நம்ம சாமிகளை பார்க்க தானே ஏழல மாமா நம்ம சாமிகளை பார்க்க தானே ஏழல மாமோ ஏழல ஏழல மாமா ஏழல ஏழல மாமா ஏழல மாமா ஏமா கருப்பு பொன்னாம்பட்டி கருப்பு கடைசி வரைக்கும் அனுப்ப விடக்கூடாது கள்ளிச்சேரி காளிமுடி ஐயா நாட்டாமடி பெரிய கருப்பு நொண்டி சோனையா பாண்டி கூட வாடா அப்போ யாங்க போ சாமியை நிப்பாட சொல்ல அது டிராக்டர் கிடையாது இருப்பா சித்தப்பா நீ நல்லா இருக்கணும் தானே சாமி கூப்பிடுறேன் உண்மையிலே சாமி துடியா இருக்கு என்னத்தா வேணும் உங்களை ரெண்டு வத்துங்க மலையே இருக்கீங்க அப்புறம் கூப்பிடும் போது வாத்தா நம்ம நாடகத்தில் என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது சும்மா சாமி அழைக்கல நாங்கள் பரம்பரை கோடாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ எதுக்கு இந்த ஜாமியை கூப்பிட்டு தெரியுமா கிழவனடி
கிராமத்தில் ஆமா. இந்த மக்கள்லாம் ஒன்றுபட்டு இந்த சாமியை கும்பிட்றாங்கன்னா ஊருக்கு ஒரு போறாம இருக்குப்பா. என்ன போறாமனு? அது என்ன போறாமன்னா, அந்த மக்கள்லாம் இவ்வளோ செழிப்பாக இருக்காங்களே அவங்களுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த சாமி தான் காரணம். ஆமாம். அப்போ அந்த சாமியை மறிச்சு கட்டி விட்டா இவங்க ஊரம் காலடிக்கு வந்துடுவான்னு நிறையா பேர் நினைக்கிறேன். அதைத்தான் இப்போ உடைச்சேன். கை தட்டலாம். நீங்களாம் ஆந்திராவா கிழவனரியா? அதில் இன்னைக்கு என்னமோ என் கருப்பேன் குதிரையை வயசான குதிரையை பூச்சி விட்டானே, அதுக்கு ரெண்டு நடக்க முடியல சீமை இல்லாமல். அதுக்கு ஆடுற ஆட்டம் சொல்லிச்சு விட்டியாத்தா. என்னத்த அங்கே ஒரு நல்ல பிள்ளை சாமி அடிச்சு ஒரு வயசு பிள்ளை யார் போட்டு அமுக்குனது? 30 பேர் போட்டு அமுக்கக்கூடாது, 800 பேர் போட்டு அமுக்கு. சாமி வர்றது நல்லது. எதுக்காக நீங்கள் நாட வச்சிய? சாமி கைகால ஜோத்தை கொடுக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா விளையணும். அப்படி தானே சாமி முட்டிய? ஆமாம். அப்போ சாமி வரும்போது ஏன் எல்லாரும் சங்கடப்படுறிய? நிப்பாட்ட சொல்லக்கூடாது ஐயா, வெதர் தரிச்சு போங்க. ஆமாம், கல்லுக்கிட்ட வச்சு நச்சிருப்பேன், பப்புல ஏவி விட்டுருவேன், ஒத்த கொட்டையை கடிச்சு எடுத்து போடுவான். அவங்க சித்தப்பாதேன். சரிண்ணே. பழைய சீமக்கருவ டொங்காசு பையன். ஆகா, சீமக்கருவாடி பேரன்பு கொண்டு என்னத்தை அப்படி இப்படி வர்றிய? புளிச்சோறு அடிட்டு வருதுல என்ன? காலேஜ் போயிட்டு வராங்கண்ணே. ஐயா அங்கிட்டு முள்ள வட்டி அடங்கி அங்கிட்டு. பேரன்பு கொண்டு எக்கோ குறை தங்கா, அவனுக்கு என்ன லவர் பிரச்சனையோ? பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்தை எவ்வளோ வேணாலும் அள்ளி கொடுத்து நம்மளும் நல்லா இருக்கணும், அவர்களும் நல்லா இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய உலகத்திலே ஒவ்வொரு ஆண்ஜிங்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாமேதை அள்ளி கொடுத்த தங்கம். ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் நான். அண்ணன் கைதட்டுற, எங்கள் அண்ணன் வெள்ளை வேச்சி கைதட்டுன்னு நீ தான் நோனிமையின சண்டை காரணம். அது எங்கள் பெரியப்பா மைந்தேன். ஆனால் நான் சொன்னவண்ணே என் தம்பி சொன்னான்னு எங்கள் அண்ணன் கடிச்சுவார். இதுக்கு மேலே அந்த உலகத்தில் எனக்கு எது வேணான்னு. ரொம்ப நன்றி. உள்ள வரியா? குழந்தையா இருக்குவா? வா, லேசா ஒரு படம் ஏற்றி விடுறேம்மா. சரி ஏப்பா, நீங்கள் சிரிச்சுக்கங்க மயிறு வாங்கிக்கலாம். பள்ளிக்கூடத்தில் பரிச்சு எழுத மாட்டாரு, இங்கே கெக்க ஓடும். ஆண்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் வணங்கிட்டேன். ஆனால் விஜயகாந்த் ஐயாவை உருவாக்குனது யாருன்னா தாய்தான். சொல்ல விடுங்க பக்கிகளா. ஆமாம், அந்த அதில் ஒன்று கைதட்டு வரந்தா கச்சா கச்சா கச்சா. என் தாய்மார்கள் அத்தனை பேருமே யாரும் ஏழை அல்ல. புற்றுநோய் பாதித்து புண்ணுகளாக இருந்தவர்களை முத்தமிட்டு தூக்குனா அன்னை தெரசா. பெண்கள் ஊரா அன்னை தெரசாவை. நீங்கள்லாம் தெரசாக்கு இன்னும் சில ஒம்பளை எங்கள் அக்கா தங்கச்சிக்கு தெரியாது. என்ன எம்கேஆர் தெராசு படிக்கலைன்றாரு. தங்கச்சி உட்காரத்தா அரைஞ்சு விடுவேன். என்ன அரிக்குது உனக்கு? இந்தா இப்படியா அண்ணே இல்லையா? லூசு பயவில்லை. இந்தா 2 பேரும் அங்கே வர அங்கே பாரு, மசுறு வெட்ட பாரு, அள்ளிட்டானடா முத்து மாதிரி கரை எடுத்தது மாதிரி. ஏன் தம்பி தான் பெரியப்பாம இங்கே பார்த்தியா? திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்க, பூரா டொங்காசு திடுறாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் நகைச்சுவைக்கு பேசிட்டு மற்ற நடிகர்கள் அவங்க திறமை அது வேற. என்னைய பொறுத்தல ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் அந்த மேடையில் பப்புன்னு கிடையாது, நீங்கள் ஒரு ரசிகரே கிடையாது. உங்கள் சொந்தத்தில் ஒரு ஆள் இங்கே நடிக்கிறேன், என் சொந்தம் வந்த எல்லாருமே பார்க்குறாங்க, அவ்வளோதான். தம்பி உண்மைதானடா? மை செட்டு சூப்பரா, சரி பதி கிழமனரி சூப்பரா, சரி பதி கிழவனரி சூப்பரா. 10 ரூபா தர மாட்டாங்க, 2 தடவை 10 ரூபா தர மாட்டேன். சித்தி மயன் சிவன்ராத்துலேருந்து கிறுக்கு பிடிச்சிட்டுறாங்க. கணேஷ் போல கிடைக்கல முட்டைகளுக்கு. ஆனால் உண்மையிலே என் தம்பிகளெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுன்னா இங்கே நிற்கிறது இந்த அண்ணன். நான் கீழே விழுந்துட்டாலும் என்னை தூக்கி விடுறது தமிழ்நாட்டில் உள்ள அண்ணன் தம்பி. அதை வேறு யாரும் கிடையாது. அதை பொம்பளை எதுக்கு அப்படி அகராதே தட்டுறேன்னு தெரியல. தினமும் வீட்டுக்காரர் காலில் கும்பிட்டு விழுந்தேன், அடுப்பு பற்ற வைப்பேன்னு சொல்கிற பொம்பளை இருந்தால் கைதுக்கு பொழந்து ஓச்சு. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நினைக்கிறாங்க, அவளுக்கு நம்மளை அடிக்காமல் தான் சரிடா, நீ பேசாமல் இழுத்து விட்டு போயிடாதடா.
அப்போ எங்கள் ஐயா கிழவன் பேர் முனியாண்டி. ஆடு மேய்ச்சிட்டு வந்து அலுப்பில் வாசலில் படுத்து கிடப்பார். எங்கள் அப்பத்தா சாணி தொழிக்கு வரும்போது கால் இப்படி கூட கிடக்கேன். எங்கள் அப்பத்தா அப்படியே தொட்டு கும்பிடும். பட்டுக்கிழவி தொட்டு கும்பிட்டு, ஏன் லூஸு காலை அங்கிட்டு வைங்க, இன்னைக்கு இப்படி கிடக்கட்டும், அதில் காலை எடுத்து ஒரே ஓடி. ஏன் ஓடிச்சாது? கிடக்கிறேன் முண்டை, என்ன கால் இப்படி இழிச்சிட்டு படுப்போமா, சட்டி ஓட மாட்டேன் வயசுக்குள்ளே இருக்க வீட்டில் அப்படின்னு. பூரா ஊதாங்குளம் மாதிரி இருக்கு. அதில் பிறந்தவன் தான் இவன். ஆப்பா பூச்சி வேறண்ணா. எங்கள் அண்ணே வருது. அண்ணே பொன்னாடைய பற்றி விட்ருவா, என் சிங்க வா, அது நல்லா இருக்கணும், அதுக்கு இன்னொரு ஒய்ஃபு பார்க்குறேன். எங்கள் மதினி இருக்கா, அண்ணி 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 அண்டே 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 சோக்க பூரா கெடுக்கிறீடா வெண்ணமைங்களா, தசு பூசில் ஏன்டா அடிக்கிறிய? ஓ வயசு என்ன வயசு? அப்படி அடிக்கணும்னா பின்னாடி போய் அடிச்சு விட சொல்லு. வந்திருக்கின்ற நாடக நடிகர்கள் எல்லாம் வரவேற்கும் விதமாக என் அன்பு உறவுகள் பொன்னம்பட்டி கருப்பனை வணங்கக்கூடிய உறவுகள் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். எங்கே பார்க்கலாம்? கிளாப் கிளாப் கிளாப். வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. ஒவ்வொரு ஆளை சொல்லவா? போட்டு விடவா? என்ன போட்டு விட? நீ பேசிக்க. அண்ணன் எம்கேஆர் அண்ணனுக்கு, ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. என்னம்மா ஊர் அம்பகார் சார்பாக. இல்லை நீ பேசுகிற பார்த்தா எம்கேஆர் அண்ணனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் கொடுத்தேன், அவன் வட்டி கட்டாமல் இருக்கேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி இதை ஒன்றும் பண்ண முடியாது. பூரா நகைச்சுவை எரிக்கிறேன். அன்பு தம்பி, உண்மையிலே என் தம்பி சந்துரு நேற்று போன ஒரு திருவிழான பக்கம், அந்த ஊரில் அதிக அம்பளிப்பும் பேர் வாங்கிட்டேன், சிங்க குட்டி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி சந்துரு அவர்களுக்கு. அதே மாதிரி நேற்று தம்பி வரல, வாவோட போயிட்டார். பூச்சி பல்றா வாயில் பல்ல பிடுங்க போயிட்டாருன்னு. ஆமாண்ணே ஆமாண்ணே. தம்பி மணிவேல் மிருதங்க சக்கரத்துக்கு வந்து ஏன் 3வது ஆளாக வாங்குறியான்னா, எப்பயுமே அப்படித்தான். அடுத்தவர்களை சாப்பிட விட்டு அளவு வாக்கக்கூடிய நல்ல மனிதன் தம்பி மருது. ஏன்னா சொல்ல மறந்துட்டேன், சமாளிக்கிறதுக்கு வழி தெரியல. தாளம் எதிர்த்து கொண்டிருக்க தம்பி பழைய நீக்குறோம் மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த கிழவனரி இந்த அன்பு உறவுகள் எல்லாம் வைத்த நாடகம். அன்றைய காலத்தில் வயசான காலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏய் என்னடா அன்றைக்கி இளவட்ட பையெல்லாம் நாடகம் நடத்துறீங்க, எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி புலந்தோம் அப்படி புலந்தோம்ண்டு. இப்போ யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகம் உள்ளவரை இந்த நாடகம் அழியவே அழியாது. யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தா. தம்பி துண்டை வாங்குறீங்களா? அப்போ கட்டி குடிக்காம முண்டமா தெரியுங்க. ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற போட்டாச்சா? தெரியலன்னு சொல்லக்கூடாது. போடலைன்னா வா, நான் போடுறேன் வா. என்ன துண்டு? 2000 துண்டு கிடக்கு அன்பாளையத்தில். வாப்பா நீ வா. உண்மையிலேயே கிழவனரி சரி பதி ஒளிவொலி நிலையத்தாரர்களுக்கு எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகும் அத்தனை கிராம பொதுமக்கள் சார்பாகும் இந்த வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து எங்கள் அண்ணன் தம்பியை அத்தனை பேர் சார்பாக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த துண்டை உங்களுக்கு போகிறேன். யாராவது வாங்கப்பா. நீ வேணாம் தம்பி, உனக்கு 2 துண்டை மூட்டணும். இங்கிட்ட யாராவது வாடா. எங்கள் அண்ணே வருது, எங்கள் அண்ணே வருது. அண்ணே வா, இங்கிட்டு வா. என்ன இங்கே வா முருகா. ஏய் எனக்கு முத்தம் கொடு. பொன்னாடை போட்டி மகிழ்ந்த அன்பு அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிழவனேரி ஸ்ரீபதி ரேடியோஸின் சார்பாகவும் மற்றும் இயக்குநர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்கைக்கிறோம். கேமராமேன் ஏய் இரு, கேமராமேன் அடிக்க போகிற மாதிரி வர்றேன். ஏய் சின்னத்தாமண்ணே மெதுவா வா. தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் முருகன் அங்கேயே போடுங்க. உங்களையெல்லாம் கைதட்டுங்கத்தா. உங்களெல்லாம் செல்ல பார்த்து சிரிக்க வச்சதே நாங்கள் கிடையாது, அவன்தேன். ஒரு கொலை ஓடுங்கத்தா. அப்புறம் என்ன கொலை ஓட்டு முளைப்பறி அமைக்கியாச்சு, வாங்க போவோம். உண்மையிலே சரி பதி மைசெட்டு ஆரம்பத்தில் எத்தனை பேர் இதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் ஆமாண்ணே, ஐயையோ இயந்திரம் கோளாறு செஞ்சிருமோன்னு நினச்சேன். மனுஷனுக்கு மனுஷன் தப்பு பண்ணுறான், இது பூரா மிஷினுப்பா.
இது மனுஷன் சொல்கிறத கேட்குறேன்னு நினச்சா மனிதன் தான்டா பெரிய ஆள். சரி 100 ரூபா கூட தள்ளியடா, எத்தனை தடவைடா நான் சொல்லுவேன். உண்மையிலேயே என் தாய்மார்களுக்கும் எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமல் உட்காந்துருப்பிய. என்ன நாடகம் தான்? பூச்சி கண்டா நாடகம் பேர். உப்பு கண்டம்னு சொல்லாமல் போனேன். வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்திலே திறமையான கலைஞர்களை ஒவ்வொரு ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். காரணம், உங்கள் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக ஒரு பாடல் பாடுகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி பாடுவோம். ஹலோ. நான் பிறந்தது சிவகங்கையா, எம்கேஆர் பிறந்தது சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு, ராமேஸ்வரா பேக்கரம்பில் பிறந்த அந்த ஒத்த தமிழனை வச்சு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் உலக நாடுகள் பயப்படுது. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்கா? பேரு என்ன சொல்லுதங்கா? ஞானத்தங்கா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று கிழவனேரி புண்ணிய பூமியில இந்த பாட்டை பாடுதங்கா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பாண்டி ராமநாடு அட தேச புட அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு மன்னாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு கேட்கிறோம்பா, கேட்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறையெடுத்து ஆழ்வாட்டலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவாரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில தலையேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துகிறார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். கை தட்டலாம், நல்லாவே தட்டலாம். கைத்தட்டு ஜோரா. கைதட்டி உற்சா வர வர கச்சேரி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவனே எல்லா கலையும் வாழணும், தானும் வாழ வேண்டும். உலகத்தில் நமக்கு ஜாமி யாருப்பா? என் முண்டாடி தானே எனக்கு சாமி. கொஞ்சம் குனிர் ஏறன்ட்டாரா அறைவன் கட்டுனம்மா. அது யாருப்பா? சோனமேனா பொண்டாட்டி தான் ஜாமி. அப்போ அம்மா யாருப்பா? பெரிய சாமி கிடையாது, முனி சாமி. ஆனால் பெற்ற தாய் தான் முதல் சாமி. அதுதான்டா நமக்கு குலசாமி. பொண்டாட்டி என்பது எந்த சாமினா அதுதான் பார்க்கப்பட்ட வந்த சாமி. உண்மைதான். இதில் நீ பொண்டாட்டிய சாமின்னு எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே இமுசை தாங்கலை. நீ எதிர்த்து உங்கள் ஆத்தாவை சொன்னேன்னா உன் பொண்டாட்டி வரைஞ்சி கட்டிடு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த மேடையிலே ஏவுகணைய நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்கு மேடைக்கு என்ன காரணம்னா,
நாமெல்லாம் இன்னைக்கு இரவு பகலாக உழைத்து விட்டு நிம்மதியாக வீட்டிலே உறங்குறோம் என்றால் அந்த ஒத்த தமிழன்தான் காரணம். நம் நிம்மதிக்கெல்லாம் அது படித்த உறவுகளுக்கு தான் புரியும். ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டார்கள். எங்கள் தாத்தா கோத்தா ட்ரம்பு நல்ல வாயில் வந்துடும், அதை நம்புண்டேன். ட்ரம்பு செய்தது தவறா? நீங்கள் சொல்லுங்கள் நியாயத்தை. முற்றிலும் தவறு. 160 மாணவ செல்வங்கள் பயிலுகின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏவுகணை விட்டவன் முட்டாள், தப்பு. ஆனால் அத்தனை நாடுகளும் இன்னைக்கு பயப்படுது ஒரே ஒரு தமிழனை பார்த்து, என் சிங்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அக்கினியை விட்டால் ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புல்லே முளைக்காத அளவுக்கு கருகி போயிருமா ஒரு நாடே. என் சிங்கம், என் தம்பிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த கிழவனடி மேடையில் என்ன சொல்றேன்னா, படித்து விட்டு நீ யாருக்கு உதவி செய்ய முடியாட்டாலும் உங்கள் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கடைசி வரைக்கும் கண்கலங்க விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் அம்மாவை அப்பா இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு தம்பிகளும், ஐயா நீங்கள்லாம் படிக்கணுமையா, பொழந்து ஓச்சு படிக்கணுமையான்றேன். ஒரே ஒரு நிமிஷம், என்ன வேணாம்ட்டாங்களா நாடகம்? மதிப்புக்குரிய உலக நாட்டிலே 2வது இடம் எந்த துறைன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான். உலக நாட்டிலே 2ஆம் இடம். விரைவிலே முதலிடத்தை பிடிப்பார்கள் என் அன்பு உறவுகள் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். மேடைக்கு வருக வருகன்னு எம்கேஆரும் கிழவனரி அன்பு உறவுகளும் அழைக்கிறார்கள். ஐயா வாங்கய்யா, காவல்துறை ஐயா. ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமானே, எங்கே ஐயா வக்கானா வந்திருக்காங்களா? அங்கே நிற்கிறவங்கெல்லாம் காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த ஜென்ரேட்டரில் ஏறி நிற்கிற தம்பி, ஜென்ரேட்டர் டிராக்டராடா தெரிச்சு போங்க. அங்கே ஏறி நிற்கிறார், பெரிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் விளையாடுது, அங்கே ஏறி பார்க்குறாரு. இங்கிட்டு வாங்குறான். என் தம்பிகளுக்கெல்லாம் இன்றைக்கி விளையாட்டுத்தனமாக தான் தெரியுது. நீங்கள் வெளியில் போயிடுறீங்க இளஞ்சிங்கங்களே, ஆனால் வர்ற வரைக்கும் வீட்டில் வயிற்றில் நெருப்பை கட்டி வச்சு உங்களுக்காக வேதனைப்பட்டிருக்கிற ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பந்தேன், வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் யார் கேட்குறா? பைக்கில் இங்கேருந்து போகும்போது அம்மாட்ட மெதுவாக போவேன் 30லேயே. திருமங்குளத்து பைப்பாச்சில் வர 2 கையை விட்டு 120ல் போவேன். கொஞ்சம் நேரத்தில் 108லேருந்து போன் அடிப்பாங்க. உன் மையம் விழுந்து ஒரு மூட்டை இறங்கி போய் கிடக்கேன். ஆனால் காவல்துறை அதிகாரி ஐயா இரவு பகல் பாராமல் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகள் எல்லாம் எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி ஐயா தான். ஐயா அங்கிட்டு வாங்கய்யா, படி இல்லாமல் இருக்குயா, இந்த போட்டால லேசாக சுட முடியுமா? இப்படி வாங்க, இப்படி வாங்க. இடம் ஏன் இதில் வராத, இதில் வா, சுற்றி வா. இது என்ன கருது வண்டி நினச்சியா? அவன் பாவம் வட்டிக்கு வாங்கி மிஷின் வாங்கி வச்சிருக்கியா? அது எப்படி இருக்கியா? நல்லா இருக்கு. நண்பர்கள் தான். மரியாதை செய்த கமிட்டியாருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அவர்கள் பணியே அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற தப்பை குறைத்து கொண்டால் காவல்துறை அதிகாரி ஐயா எவன் மூஞ்சில் முடிச்சுன்னு தெரியல, டப்பு டப்புன்னு கரண்ட் போகுது. பொம்பளையெல்லாம் கரண்ட் போனோடனே இபி அதிகாரி திட்டுவிய, கையில் கட்ட முளைக்க பாடையில் போகன்ட்டு. ஆனால் உயிரை பணைய வைத்து நமக்காக மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளும் விளக்கேற்றி வைக்கக்கூடிய சாமிக்கு சமம் என்பதை நான் சொல்லுவேன். அதெல்லாம் வையக்கூடாதா? நீங்கள் உணர்ச்சியாக சீரியல் பார்க்குறதுக்கு இபி வயரமேனும் உங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்துருப்பாரோ, எப்படா பீச்சு அடிக்கும் போய் போடுவோம்ட்டு.
அந்தந்த தொழில் பார்க்குறவங்க அவங்கவுங்க பார்க்குற வேலை அத்தனையுமே கடுசுதான், கடினம்தான். அந்த உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊரில் பெரும்பாலும் என்னத்தான் வேலை பார்ப்பிய? தாயம் தானே, 100 நாள் வேலை. 100 நாள் வேலை உண்மையிலே 100 நாள் வேலை என்பது ஒரு புனிதமான திட்டம் தம்பி. 100 நாள் வேலை எதுக்குன்னு சொல்லுங்க தம்பி. தம்பி ஒரு சின்ன பையன் இங்கே வாவேன். இல்லை அதுக்கு இந்த கிழவனேறி வீரமான பூமியில் பிறந்துக்கிட்டு எவனும் டேய் ஒரு சின்ன பையன் இங்கே வாடா. ஏனே நீ வானே ஒரு தூக்கிட்டு வானே. ஏழை வாடா சிங்கா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அத்தனை பேர் வரவில்லை என்று நான் வந்தேன் பாடுறா. மாடு சுத்து மாடு உன்னை யாரா வர சொன்ன? சரி சரி பதட்ட எனக்கே பயத. இங்கே வானே என் தங்க. அப்பா வேற என்னப்பா சமைக்க போறியா? என்ன சொல்ற இதுல சொல்லுனே? சமையல். அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? நீ படிச்சுட்டு என்ன வேலை பார்ப்ப? கிளீனர். விளக்கமா பிஞ்சு போக. அப்பா மாதிரி டிரைவர் ஆகக்கூடாது. அப்பா ஓட்டுற அந்த வண்டிக்கே நீ ஓனரா இருக்கணும்டா என் சிங்கம். அம்மா வேறு தம்பி எத்து பல தெரிக்கு ஒரு அறா அரைஞ்சிருவேன். பயப்படக்கூடாதா என் சிங்கா. நீ இத்தனை பேரை கூப்பிட்டு யாரும் வரலையே, நீ வந்தே இல்லடா. நீ தான்டா வீரன். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காதடா. அம்மா என்ன ஆக்குறாங்க? அப்பாவா அம்மா வைமா வையாதா? அம்மா அப்பாவை அடிச்சிருக்காங்களா? அப்படி உங்க அப்பா சொல்ல சொன்னாரா? 100 நாள் வேலைக்கு போறாங்கல்ல, இந்த 100 நாள் வேலை வயசானவர்களுக்காக ஏற்பாடு செஞ்சதா இல்லை இளவட்டத்துக்காக ஏற்பாடு செஞ்சதா? ஒரே கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனேன்னா நான் கைதட்டு கொடுப்பேன். உனக்கு 100 ரூபா அம்பளிப்பு. மசத்தை புடுங்க. எங்கே தான் புறணி வேஜலை? கோயிலுக்கு போய் சாமி மூடும் போதுதான் புறணி வேஜது பொம்பளை. பாரடி பொங்கச்சோறு எவ்வளோ வெள்ளமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, நான் அன்னைக்கு சப்புன்னு இருக்குடி அங்கேயும் சொல்லுப்பா. ஏய் 100 நாள் வேலை அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு நமக்கெல்லாம். அம்மா அப்பாலாம் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல இங்கே நம்ம ஊருக்காரங்களாம். அது வயசானங்க பார்த்தா நல்லதா, இளவட்டம் பூரா பார்த்ததா நல்லதா? சூப்பர். அரைஞ்சே வருவேன். சாமி காசு இதை பத்திரமா நீ வச்சுக்கிறேன். அடுத்து நீ படிச்சுட்டு பெரிய ஆளை வந்து இதே கிராமத்துக்கு நான் வயசான காலத்தில் வரும்போது ஒருவேளை சோறு வருவேல. சரி சூப்பர். சிங்கக்குட்டி அவன் மூத்தத்தை குடிங்க வெண்ணெய் வாங்கிக்கலாம். கீரி முண்டை அவன் வந்து 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டேன். சூம்பு எலும்புடா காலி போயிடலாம். பொம்பளைலாம் எதுக்கு தான் பிடிச்சிருக்குது? தாய் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், 100 நாள் வேலைக்கு ட்ரெஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். 100 நாள் வேலை வந்து ஏசி ரூம்லையே பார்க்குறிய, அது எதுக்கு தான் 3 முழம் 4 முழம் மல்லிகைப்பூ அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன். ஒரு கிளவி கண்ணாடியை வச்சு லிப்டிக்கு போட்டு ஹேண்ட்பேக் போட்டு அடியே வாடி பூச்சண்டு போவோம். 2 பேரும் நைட்டியை போட்டு ஐக்கிள் செருப்பு கச்சு பூச்சிக்கான்னு கம்மாக்காரில் பைக்கில் ஓன 2 இளவட்டம் பாட்டாங்க. மச்சான் செம்ம பிகர் மச்சான். அவங்க வண்டியை திருகுறாங்க கருன்னு. இந்த கிளவியை ஏன் வேண்டான்னு திரும்பி பார்த்து அப்படியே 2 பேரும் வெட்டி இழுத்து சைலன்ஸ் தொடையில் தொட்டு ஒருத்தனை வெதறாக்கணும். என்னடா அது நாடகம் மேடையா ரூம்பா டீயா கொண்டு வர? 100 நாள் வேலை திட்டம் என்பது புனிதமான திட்டம். பல வயசான என் தாய் தகப்பனை பசிய போக்குது இந்த அரசாங்கம். அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றியை கூறி, இது இன்னும் சில பேர் புரியலை. ஒரு சிலர் தான் 100க்கு ஒரு 10 பேர் தான் பெத்ததாய கஞ்சி ஊத்துற. கல்யாணம் பண்ணவொன்னே பொண்டாட்டி வந்தவொடனே பெத்ததாய பேர் 2 பேர்த்தையும் பெருகு மாதிரியே பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், அதே மாதிரி வாக்கப்பட்டு வர்ற மருமகள்லாம் மாமியாவை உங்கள் அம்மா மாதிரி நினச்சி பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா மாமியாவுக்கு சுருக்குன்னு பாடும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அது புழங்கின வீடு, அது திறந்த பீரோ, அது பற்ற வச்ச அடுப்பில் வந்து நீ நோகாமல் இருந்தேன்னா அதுக்கு எரியத்தான் செய்யும். பொறுத்துக்க.
எதில் மாமியா மருமகளுக்கு சண்டை வரும்னா சோத்து குழம்புலதே. மாமியா குழம்பு ஊற்றும் போது மாமியா ஒன்று சொல்கிறேன், மருமக வந்து வயசு பிள்ளை டப்பு டப்புன்னு உன்னை தூக்கி போட்டு நெஞ்சு வச்சுல மிதிச்சு போடும், கொஞ்சம் பொறுத்து மருமக புளிக்குழம்ப கடுகடுன்னு வச்சுருந்தாலும் கடுத்து கிடந்தாலும் நீ சாப்பிட்டு ஏத்தா மருமகளை சூப்பர்த்தா, இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் குழம்பு சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன்னா கோத்தா நீ தப்பிச்சிட்ட. என்னடி முண்டை கடுக்குதுன்னு சொன்னால் இங்கே கடுத்துறோம். இதில் சீரியலில் தான் சண்டை வரும். 2 பேரும் மாமியார் மருமகள்லாம் ஒரே மாதிரி சீரியல் பாருங்கள். நீ சின்ன மருமக பார்த்துட்டு அது வேறு சீரியல் பார்த்துச்சுன்னா குடும்பம் குளோஸ் ஆகிரும். ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றினேன்னா ரிமோட்டில் பேட்டரி இறங்கிடும். இது நிறைய அனுபவப்பட்டிருக்குமே எங்கள் அண்ணே, கணப்பு அதிகமாக இருக்கே. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக வைக்கக்கூடாது. பெண்களுக்கு பூரா இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஆம்பளை தாயப்பா படாத கஷ்டப்பட்டு சிந்தாத ரத்தம் இல்லை, வெளியில் போய் குடும்பத்துக்காக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய உலகத்தில் என் ஆண் சிங்கங்கள் எல்லாம் நல்லா இருக்க. அண்ணே உன் வேலை என்னண்ணே, என்ன பிரச்சனை, என்ன டயாச்சு, என்ன போகிற, முடிச்சிருவா. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும், நான் முடிச்சுட்டு போனேன்னா கூட்டம் போயிடும். இது பெருமைக்கு சொல்லலை, ஒரு பிள்ளை இருக்காது, பந்தயம் கட்டிக்கிறோமா, இது பெருமைக்கு சொல்லலை அண்ணே, இது பெருமைக்கு ஆணவத்துக்கு சொல்லலைன்னே. இன்றைய காலம் அப்படியாப்பட்ட காலம் ஆகிவிட்டது. என் அன்பு உறவுகள் எல்லாம் வெளியூர்லேருந்து இந்த பைக்கு எடுத்துக்கிட்டு தூக்கத்தை முழிச்சு இந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்கன்னா கொஞ்ச நேரம் மனசு விட்டு கவலையை போக்கிட்டு சிரிச்சுட்டு போகணும்னு தான் வர்றாங்க. ஆனால் உள்ளே இருக்க நடிகரெல்லாம் திறமையான நடிகர்கள். 100 பேர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் இந்த கேமராவில் நடிப்பார்கள். நாளை காலையில் 1,00,000 பேர் பார்ப்பார்கள். இதுதான் உண்மை. நான் என்ன ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாருமே போக வேணாம், உங்கள் காலில் உரம் கும்பிட்டு விழுகிறேன், விடிய விடிய அப்படியே உட்காடுங்க. யார்ப்பா யார்ப்பா சூப்பரியா சிங்கா, என் சிங்கம் உனக்கு சேவிங் பண்ண பிளேடு இல்லையாடா? ஓ உன் கம்பு கூட்டு மயிரெலாம் நல்லா இருக்கணும். ஏன்னா மது பழக்கம் மியூசிக் ஏன்னா அண்ணன் தம்பியெல்லாம் குடிப்பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. இந்த குடினால நம்ம குடும்பம் தெருவில் வாடுமே. பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவியில் இன்னாருமைய இந்த ஊரில் இப்படி வாழ்ந்துட்டு போனேன்னு பேர் வாங்கணும். பப்புனா நிற்கக்கூடிய MKRம் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடிகாரே. நான் வணங்கக்கூடிய சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டமெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி பெறக்கூடாது. குடிச்சா சுயநிலவை இழந்துருவான், வேலைக்கு போக தோணாது, பொண்டாட்டி உள்ள நினைப்பே வராது, நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி ஆகிடுவோம். அந்த குடி அப்படி செஞ்சு விடும் நம்மளை எல்லாம். அதனால எல்லாருமே மனக்கட்டுப்பாடும் அதுவை நிறுத்தி விட்டு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வாழுவைன்னு இந்த கிழவ நெறி மேடையில் எங்கள் அண்ணன் தம்பி ஒரு 5 வராது என் பாட்டை கேட்ப என்ன. இந்த பாட்டை நான் படிக்கிறேன். இதில் குடினால அவஸ்தைப்படுற ஆளுக்கு இந்த பாட்டு பெருமையாக இருக்கும். லேஜி பாஜா கட்டிங்க போட்டு வந்த ஆளுக்கு எரிச்சலா தேருக்கு இந்த பாட்டை எதுக்கு இந்த கோத்தா பாரு அந்நேரத்தில். நீங்கள் எப்படின்னே வந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல வேகுமே. நம்ம ஆஜ மனைவிய உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவிய உள்ள தெருவில் வாடுமே. வீணா மது பழக்கம், வீணா அங்க குடி பழக்கம். 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள தட்டை இழந்து ஒச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி
குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும் எங்க பொன்னம்பட்டி கருப்பே சொல்லும் சொல்லி அழுதுச்சா நான் எப்படிப்பா இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படிப்பா இந்த பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி இந்த கிழவன் நெறி மந்தையில தலைய குளிக்கிய ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வள சுருட்டுது எங்க பொன்னம்பட்டி கருப்பேங்கால வலதுகம் கொச்சாக்கிது இடுப்பே முறுக்கு முடா இந்த உத்திரையர் வம்சத்துல பிறந்த கால இடது கொம்பச்சாக்கி முடா எந்த குதிரடா பொன்னம்பட்டி கருப்பு இந்த கூட்டத்துல எந்த குதிரப்பா நீ புடிச்சு வர போற உன் சொந்த குதிரை கருப்பு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சியை கூப்பிட்டு விளையாடுறாப்பா தங்க நல்லே புடிய ரூபா சாமி புடிய ரூபா நல்லே புடியருவா சாமி புடியருவா தாயாதடா உன்ன ரூபா கருப்பே புடிய ரூபா நல்லே புடியருவா சாமி புடியருவா அதே விச்சருவா சாமி விச்சருவா ஏ வெள்ளி நல்லே ஏ புடிய ரூபா ஏ வெள்ளையாடும் உன் வீச்ச ரூபா கருப்பே புடிய ரூபா வாடலே வெள்ளி நல்லே புடியருவா விளையாடும் விச்சருவா விச்சருவா சாமி முடியாரோமா சாத்தி வச்சவன் பொங்கருப்பு என் பொன்னம்பட்டி கருப்பு நீ விளையாடு ஒத்த நல்ல விச்சருவாடா விச்சருவா சாமி விச்சருவா அசையாது புரியருவா சாமி புரியருவா அஞ்சு ஜடை பரஜி வர உனக்கு பரஜி வர அழகு ஜடை எங்க ஆத்தாவுக்கு தோரணை இதே கேட்கலையா ஆத்தா கேட்கலையா உனக்கு காளியாத்தா மாரியாத்தான்னு மந்தையம்மானு பேரு வச்சாலச்சாக எங்க கிழவனுக்கு கொடுத்த வாக்க மாறிட்டியா கேட்கலையா சாமி கேட்கலையா உலகத்தோம் கேட்கலையா சாமி கேட்கலையா தலை புள்ள பொம்பளை புள்ள வளர்ந்துச்சுன்னா எங்க ஆத்தா ஓம் பேரை வைக்கிறமுன்னு எங்க கிளவே சொன்னாரா கழுத்துக்குத்தான் கருகமணி ஆத்தா கழுகமணி உனக்கு கூறப்பட்டு செலாத்தா எங்க ஆத்தா கூறப்பட்டு செல காரிய காணாமுடா கருகமணி சாமி கருகமணி இள்ளி வச்ச முக்குத்தியா சாமி முக்குத்தியா கொட்டுச்சி ராக்காயி உங்க அக்கா தீத்தக்கர ராக்கு ஏ தீத்தக்கர ராக்கு மதுரை நல்ல மாடகரம் சாமி மாடகரம் மாடலையும் தல்லாகுலா என் பாண்டி முனியே போடுதுடா பாண்டி முனி நீ வளர்த்த செவல குதிரை தாவி வருதுடா இந்நேரம் நல்ல அனகர சாமி மனகரம் அரடையும் நல்லாகுணம் சாமி நல்லாகுணம் கூப்பிட்டது கேட்கலையா என் கீகாட்டுல ஆடு மேச்ச கிளட்டு போய புறப்பட போறேன் என் நொண்டி சோனையா என் நொண்டி போயல காணாமுடா என் நொண்டி போய புறப்புறான்டா இந்நேரம் டலை
உனியாண்டி கம்மாயடா நீ காலு வைக்கும் உடமரமா உனியாண்டி உடமரமா சரி கம்மாயடா சாமி கம்மாயடா காலு வைக்கும் உடமரமா சாமி உடமரமா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு தாராண்டா தங்க கரும்பு கரும்பு மாறாண்டா இடி முழங்க கருப்பசாமி மாறாண்டா இங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலைய மலையழகா மாமதுர கல்லழகா மலையா மலையழகே மாமதுர கல்லழகே சிறையாக எந்த முன்னே இளவனரி சாமி ஊராம் சீரி பாயுதடா இந்த நல்ல உச்சி நேரத்துல நிற்கிறாரே தெய்வமான கருப்பசாமி சீரி பாயிரா தெய்வமான கருப்பசாமி சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது மாறாது சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லும் மாறாது இந்த கிழவனரி கிழவே ஆண்ட சாமி சொல்வாக்கு நாட்டுல தப்பாதுடா வாடா பொன்னமட்டி கருப்பு காளிமணி ஐயா சோனையா மாலியத்தா மாரியத்தா சித்தக்கரா இந்த மக்கள் எல்லாம் நீ காமாடு தலைமாடு கடைசி வர காக்க கூட வாடா என்ன வர்ற வட்டமெல்லாம் அகராதி மயிரா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்னப்பா பிரச்சனை ஓத்தா